Hello friends, welcome to Pragalyas food channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஜிஞ்சர் டீ எப்படி பண்றதுங்கிறது தான். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த சைஸ் டம்ளர்ல 2 டம்ளர் வர அளவுக்கு நான் டீ வைக்க போறேன். சோ நான் பால் வந்துட்டு 2 டம்ளர் ஊத்த போறேன் அதே டம்ளர்ல. இங்க கொஞ்சமா டம்ளர் கழுவி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அப்பதான் டீ வந்துட்டு ரொம்ப திக் ஆகாம கரெக்டான இதுல வரும். நான் வந்து 2 டம்ளர் பாலுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணி ஊத்திருக்கேன். ஏன்னா இங்க கேன் பால் யூஸ் பண்றேன். ஆல்ரெடி வந்துட்டு அது கொஞ்சம் லிக்விடா தான் இருக்கும். அதனால வந்துட்டு தண்ணி ரொம்ப கம்மியா ஊத்திருக்கேன். நீங்க அங்க ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். பால் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சி பொங்கு வரப்போகுது. இந்த டைம்ல வந்து நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன். இது வந்து நான் ரெட் லேபிள் யூஸ் பண்றேன். அதனால கொஞ்சம் டீ பவுடர் நிறைய யூஸ் பண்ற வேண்டியதா இருக்கு. இந்த இஞ்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா காட்டை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன். நம்ம நாட்டு இஞ்சியா இருந்தா நீங்க கொஞ்சம் சின்னதா எடுத்துக்கலாம். இதை நல்லா தட்டி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். இதை இப்ப சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்பதான் அந்த இஞ்சியோட சாகெல்லாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகும் பால்ல. டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இஞ்சியோட சாகெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. ஸ்மெல் நல்லா இருக்கு. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஏலக்காவையும் வந்து நான் 2 ஏலக்காய் சேர்க்க போறேன். லைட்டா இடிச்சு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு லைட்டா தட்டி இருக்கேன். ஏலக்காய் நம்ம எதுக்கு சேர்க்கணும்னா ஜஸ்ட் ஸ்மெல்லுக்காக தான் சேர்க்கும். வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப ஏலக்காயோட ஸ்மெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்ப நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இந்த ஸ்பூன்ல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன். அவ்வளவுதான். இப்ப டீ ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வருது டீ. இப்போ சுகரும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். டீ நல்லா கொதிச்சு வருது. அவ்வளவுதான், டீ ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல. டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கு மாத்தி எடுத்துக்கலாம். நல்லா நுரை வர அளவுக்கு டீ நல்லா ஆத்திக்கலாம். சில பேத்துக்கு நுரையோட இருந்தா ரொம்ப பிடிக்கும். சில பேத்துக்கு நுரை இல்லாம இருந்தா பிடிக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. திரும்ப நம்ம வேற ஒரு வீடியோல ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம்.